ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषाततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 19வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு சுகதேவ் கோசாமியின் வருகை. இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 1 முதல் 7 வரை. சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतस्य सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। பரீட்சித் மகாராஜா இந்த பிராமண சிறுவர் பரீட்சித் பிராமண சிறுவருக்கு எதிராக செய்த செயலால் வருந்தினார். என்ன நடந்தது? 19ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகம். சூத உவாச்ச மகீபதிஸ்த்வாத தத் கர்ம கர்ஹ்யம் விசிந்தயன் ஆத்மகிருதம் சுதர்மனஹ அஹோ மயா நீச்சமனார்யவத்கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல சூத கோஸ்வாமி கூறினார், வீடு திரும்பும் பொழுது குற்றமற்றவரும் சக்தி வாய்ந்தோருமான பிராமணருக்கு எதிராக தாம் வெறுக்கத்தக்க அநாகரிகமான செயலை செய்துவிட்டதை உணர்ந்த அரசர் இதை எண்ணி வருந்தினார். சரி, அப்போ அழகான லீலைங்க. என்ன நடந்தது? பரீட்சித் மகாராஜா அந்த மாதிரி என்ன வெறுக்கத்தக்க செயல் பண்ணாரு? அந்த செயலால் ஏன் இப்பொழுது மனம் வருந்துகிறார்? அவர் காட்டில் வேட்டையாட சென்ற பொழுது சமீக முனிவரின் ஆசிரமத்துக்கு போனார். அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் ஏற்பட்டது. நீண்ட நேரம் காட்டுல குதிரையில பிரயாணம் செஞ்சாரு. அப்ப தண்ணி தாகம் ஏற்படும். பக்கத்துல எங்க நீர் தேக்கம் இருக்கிறதா, தடாகம் இருக்கிறதான்னு பார்த்தாரு. ஒரு ஆசிரமம் தென்பட்டது. அந்த ஆசிரமத்துல போனா யாராவது வரவேற்பாங்க, தண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து போனா அங்க சமீக மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். வந்திருக்கிறதோ இந்த நாட்டினுடைய பேரரசர், இந்த பூகோளத்தின் சக்கரவர்த்தி. பரீட்சித் மகாராஜா இந்த பூகோளத்தின் சக்கரவர்த்தி, பாராளும் வேந்தன். நீண்ட தாகத்தோடு நீண்ட நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்காரு. அப்போ அங்க அவரை வரவேற்கிறதுக்கோ, அவருக்கு தக்க ஆசனம் கொடுப்பதற்கோ, அவருக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீர்பானமாவது கொடுக்கறதுக்கோ அங்க யாரும் இல்லை. அந்த முனிவரும் தவம் செய்து கொண்டிருந்தார். மன்னனுக்கு கோபம் வந்து விட்டது. சுத்தி முத்தி பார்த்தாரு. இறந்து போன பாம்பு ஒண்ணு கிடந்தது. இந்த முனிவர் நான் ஆசிரமத்துக்கு கூட என்னை வரவேற்காம ஒரு ஜடம் மாதிரி உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பாம்புக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் சொல்லி அந்த இறந்து போன பாம்பை எடுத்து அந்த முனிவரின் கழுத்தில் மாலையாக போட்டு விட்டார். போட்டுட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட அரண்மனைக்கு வந்ததுக்கு அப்புறம், அடடா, இந்த மாதிரி ஒரு மோசமான கீழ்த்தனமான ஒரு செயலை பண்ணிட்டனே. அந்த முனிவர் ஒரு களங்கமற்றவர், தூய்மையானவர், பிராமணர். அந்த பிராமணருக்கு நான் என்ன ஒரு குற்றம் பண்ணிட்டேன்? ஒரு அநாகரிகமான மோசமான கீழ்த்தனமான ஒரு செயலை செஞ்சிட்டேனேன்னு சொல்லி
அரசர் வருந்தப்பட்டு தன்னை நொந்துக்கிறார், தன்னை கடிந்து கொள்கிறார். சரி, இப்படி நான் பண்ணிருக்க கூடாது, நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். அப்போ பிரபுபாதர் பொருளூரில் என்ன சொல்றாருன்னா, பக்தர் ஒருவர் ஏதோ காரணத்தினால தவறு செய்து விட்டால் அந்த தவறை எண்ணி வருந்தும் பொழுது அவர் தூய்மை அடைந்து விடுகிறார். தான் செய்த தவறுக்காகவும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாலோ, சில நேரம் பக்தர்களும் தவறு செய்ய நேரிடலாம். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தவறை செய்து விட்டால் அந்த பாவத்தை நினைத்து அவர் வருத்தப்பட வேண்டும், மனம் நொந்து கொள்ள வேண்டும், தன்னை கடிந்து கொள்ள வேண்டும். அடடா, நான் இப்படி ஒரு காரியம் செய்திருக்க கூடாதே. ஒரு சத்திரியர் தான் பிராமணருக்கு பாதுகாப்பு தரணும், மன்னன் என்ற முறையில பரிசுக்கு தான் அந்த பிராமணருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா அப்படி இருந்தும் நான் அவரை இன்சல்ட் பண்ணிட்டேனே, அவருக்கு நான் பெரிய குற்றம் செஞ்சுட்டேன். அந்த குற்றத்தை எண்ணி பரிசித் வருத்தப்படுற. ஆனா உண்மையில பார்க்க போனோம்னா, பரீட்சித்தை போன்ற ஒரு பக்தர் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பரீட்சித் மகாராஜோடைய வாழ்க்கையில் நடந்தது பகவானுடைய ஏற்பாடு. அந்த மன்னர் ராஜ்யத்தை துறக்கணும், காட்டுக்கு போகணும், அங்க சுகதே கோசாமியை சந்திக்கணும், சுகதே கோசாமி இவருக்கு பாகவதம் சொல்லணும், அப்பதான் நமக்கு பாகவதம். இல்லைன்னா இங்க உங்களுக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை, இந்த அட்வான்ஸ் கிளாஸ்க்கே வேலையெல்லாம் போயிருக்கு. பரீட்சித் மகாராஜா மட்டும் இந்த மாதிரி செய்யலைன்னா நமக்கு யார் பாகவதம் சொல்லி தருவா? நம்ம எப்படி பகவானது நாம ரூப குணாதிசயங்களை தெரிஞ்சுட்டு இருப்போம்? அதனால பகவான் பரீட்சித் மகாராஜையும் அந்த பிராமணரையும் அந்த பிராமண சிறுவனையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார். பகவான் இந்த பூமி விட்டு மறைந்தவுடன் தர்மங்கள்லாம் எங்கே அடைக்கலம் கொண்டது? ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தத்துல 1ஆம் அத்தியாயத்துல சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்டு இந்த கேள்வி கேட்டாங்க. சௌனகாதி முனிவர்கள் சூத கோசாமிட்டு ஒரு 6 கேள்வி கேட்டாங்க. அதுல ஒண்ணு பகவான் இந்த பூமியில் இருந்த பொழுது தர்மம் அவரிடம் அடைக்கலம் கொண்டிருந்தது, ஏன்னா அவர்தான் தர்மத்தின் தலைவன். இப்ப பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரே, தர்மம் இப்ப எங்க இருக்கு? அந்த தர்மம் வேற எங்கேயும் இல்ல, பாகவதத்துலதான் இருக்கு. பாகவத தர்மம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. கலியுகத்துல பாகவத தர்மம் ஒண்ணுதான் இருக்கு. அதனால ஸ்ரீமத் பாகவதமும் பகவானும் வேற வேற இல்லை. கலியுக மக்களுடைய நன்மைக்காக இந்த ஸ்ரீமத் பாகவதமானது பகவானுடைய ஏற்பாட்டினால சுகதே கோசாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லி கொடுத்தார். அதுதான் நமக்கு கிடைச்சது. அதனால பரீட்சித் மகாராஜோடைய செயலை நாம ஒரு சாதாரண நபர் செய்த செயலோடு ஒப்பிட்டு காணக்கூடாது. இப்ப நம்ம எல்லாம் தவறு பண்றோம் இல்லையா? நாம் தவறு செய்த மாதிரி நாம தவறு செய்யற மாதிரி அல்ல பரீட்சித் மகாராஜோடைய செயல். பரீட்சித் மகாராஜோடைய செயல் முழுக்க முழுக்க பகவானுடைய விருப்பத்தினாலும் ஏற்பாட்டினாலும் நடந்தது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனாலும் பாருங்க, பரீட்சித் மகாராஜா அப்படி செய்யக்கூடிய நபர் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த செயலை பண்ணிட்டாரு. இது முழுக்க முழுக்க பகவானுடைய ஏற்பாடுதான். அப்போ என்ன பண்றாரு, பரீட்சித்தை போன்ற ஒரு தூய பக்தர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தினால் தவறு செய்து விட்டால் தான் செய்த குற்றத்தை எண்ணி வருந்துகிறார், தன்னை நொந்து கொள்றார். இந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. சரி, அடுத்த வருஷ திருவம் ததோ மே கிருத தேவ கேலநாத் துரத்யம் யசனம் நாதி தீர்காத் தத் அஸ்து காமம் ஹி அக நிஷ்கிருதாயாமே யதா நகுர்யாம் புனரேவ அத்தஹ. பரீட்சித் மகாராஜா நினைத்து பார்த்தார். அவர் என்ன நினைத்து பார்க்கின்றார்? பகவானின் கட்டளைகளை மீறியதால் விரைவில் சில கஷ்டங்களை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த துன்பம் இப்பொழுதே வந்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் நான் பாவத்திலிருந்து விடுபடக்கூடும் என்பதுடன் இத்தகைய ஒரு குற்றத்தை மீண்டும் செய்து விடாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளவும்
வாய்ப்பு இருக்கின்றது, கூடும். சரி, அப்படி என்ன பரீட்சித் மகாராஜா பகவானின் கட்டளையை மீறிவிட்டார்? என்ன செய்து விட்டார்? பரீட்சித்தை போன்ற மன்னர் தான் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் அடைக்கலமாக இருக்க வேண்டும். குறிப்பாக முனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள், சந்நியாசிகள், பாகவதர்கள், சாதுக்கள் இவர்களை பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் மன்னனின் கடமையாகும். ஒரு ராஜாவுடைய கடமை என்னதுன்னா, ராஜா மனித வடிவில் உள்ள இறைவன், நர தேவதா, மனித வடிவில் உள்ள ஒரு தேவதை. அப்ப மன்னனுடைய கடமை என்னன்னா, அவர்தான் பிராமணருக்கு அடைக்கலம் கொடுக்கணும், அவர்தான் முனிவர்களையும் ரிஷிகளையும் பாதுகாக்கணும். ஆனா அதை நான் தவறி விட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், பகவானுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டிய நான், அதாவது ஒரு மன்னர் இறைவனின் பிரதிநிதியாக இருந்து செயல்பட வேண்டும். ஆனா பாருங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த முனிவருக்கு பெரும் குற்றம் செய்து விட்டேன். இதனால நான் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு பிராமணனுக்கு இழைக்கப்படும் குற்றத்தை பகவான் பொறுத்து கொள்ளவே மாட்டார். பகவான் எப்பொழுதுமே ஒரு பிராமணனுக்கு இழைக்கப்படுற குற்றத்தை பொறுத்துக்கவே மாட்டார். அதனால ஒருவர் செய்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, உப்பை தின்னவன் தண்ணீர் குடிப்பான் இல்லையா. அப்போ கர்மவினை, நாம் செய்த கர்மா, அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப என்ன ஆயிடுச்சு, பரீட்சித் மகாராஜா செய்த பாவகாரியத்தினால அவர் கஷ்டப்பட போறான்னு அவர் தெரிஞ்சு போயிடுச்சு. நான் இத்தகைய ஒரு பாவகரமான செயலை செய்து விட்டதுனால எனக்கு கட்டாயம் தண்டனை உண்டுங்கிறது சந்தேகமே இல்லை. இன்னும் வெகு சீக்கிரமாவே நான் நிறைய கஷ்டங்களை சந்திக்க போறேன் அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்றார். பரீட்சித் மகாராஜ் அவர் தூய பக்தரா இருந்ததுனால அவர் இந்த மாதிரி ஒரு செயல் செய்துட்டதை எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டதும் இல்லை, அதோட விளைவுகளையும் என்னவா இருக்கும் யோசிக்கிறார். அதனால அது என்ன கஷ்டம் வருதோ இப்பயே வந்துடட்டும், நான் அனுபவிச்சிடுறேன். அந்த மாதிரி நான் செய்த வினையை நான் அனுபவித்து விட்டால் அந்த பாவங்களை இப்பயே தீர்ந்துடும். மீண்டும் அதை மிச்சம் வச்சுக்கிட்டு அதை மீண்டும் அதுக்காக நான் பிறவி எடுத்து கஷ்டப்பட வேண்டாம். இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அழகு. ஒரு தெய்வீகமான பக்தருடைய குணநலம் என்னன்னா, அவர் கஷ்டங்களை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கணும், இல்ல எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படிலாம் பிரார்த்தனை பண்றது இல்லை. ஒரு பக்தருக்கு தெரியும், நாம இந்த பூமியில பிறவி எடுத்ததே நம்முடைய முன்வினை கர்மத்தினாலதான். அவங்கவங்க கர்மத்தினால இங்க பிறவி எடுத்திருக்கோம். சிலர் நடுத்தர குடும்பத்துல, சிலர் ஏழை குடும்பத்துல, சிலர் பணக்கார குடும்பத்துல, சிலர் அறிவாளியாக, சிலர் அழகுள்ளவங்களாக, சிலர் புத்திசாலியாக, சிலர் சுவாதீனமற்றவர்களாக, இந்த மாதிரி பல்வேறு பிறப்புகள் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பிறப்புகள் எல்லாமே அவரவர் கர்மவினை கேட்டார் போல. காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மஷு. பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, ஒருத்தர் குணத்துக்கு ஏற்றார் போல, நம்ம எந்த குணத்துல செயல்பட்டோமோ அந்த குணத்துக்கு ஏற்றார் போல காரணம் குணசங்கஸ்ய, அந்த குணத்துக்கு ஏற்றார் போல சத் அசத் யோனி ஜென்மஸ், ஒரு குறிப்பிட்ட கருவுல நம்ம தோன்றோம், ஒரு குறிப்பிட்ட பிறப்பெடுக்கும். அதனால இப்போ பரீட்சித் மகாராஜ் என்ன நினைக்கிறாரு, நான் செய்த பாவங்கள்லாம் நான் கஷ்டம் அனுபவிச்சிடுறேன். அப்போ பொருளூர்ல பிரபுப்பா ரொம்ப அழகா எழுதியிருக்க. பொருளூர் என்ன எழுதுறாரு, ஒரு பக்தர் என்ன நினைக்கிறாராம், எங்க நான் செய்த பாவம் என் குடும்பத்தை பாதித்து விடுமோ, அதனால அந்த என்னுடைய பாவங்கள் என் குடும்பத்தை தாக்குவதற்கு முன்னாக பரீட்சித் மகாராஜ் நினைக்கிறார். பரீட்சித் மகாராஜ் என்ன நினைக்கிறாரு, நான் செய்த பாவம் என் குடும்பத்தை தாக்குவதற்கு முன்பாக அந்த பாவவினை நானே ஏற்றுக்கொண்டு அனுபவித்து விடுகிறேன் அப்படின்னு பிரபுப்பா எழுதியிருக்க. பரீட்சித் மகாராஜ் என்ன நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரபுப்பா என்ன சொல்றாரு, அதே சமயம் ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையுடைய பக்தி அந்த குடும்பத்துக்கே நன்மை பயக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குழந்தை, ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல குழந்தையா அவங்க கிருஷ்ண பக்தரா இருந்தா, அந்த குழந்தை கிருஷ்ண பக்தரா இருந்தா அந்த குடும்பத்துக்கே நன்மை. பிரபுபாத உதாரணத்துக்கு பிரகலாத் மகாராஜா சொல்றார். பிரகலாத் மகாராஜா எர்ணிகசுபுடைய குழந்தையாக இருந்தாலும் நாரதருடைய அனுகிரகத்தினால அது தாயினுடைய கருவில் இருக்கும் போது அவர் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டார். பகவானை பற்றி கேட்டு
அவர் பிறக்கும் போதே பகவானுடைய பக்தனாக பிறந்தார். அதனால என்னாச்சு, அசுரகுலத்துல பிரகலாதன் பிறந்தாலும் அவர் தந்தையை மட்டுமல்ல 21 தலைமுறைக்கு விடுவிக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு உயர்ந்த பக்தரா இருந்தார். பிரகலாதர்கிட்ட நரசிம்மதேவர், நரசிம்மர் எண்ணெய் வதம் பண்ணதுக்கு அப்புறம் பிரகலாதரை மடியில உட்கார வச்சுட்டு கேட்கிறாரு, பிரகலாதா, நீ எனக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட, உங்க அப்பா என்னெல்லாம் குடும்பப்படுத்தினார், மலை உச்சியிலிருந்து தூக்கி போட்டாரு, நெருப்புல தூக்கி போட்டாரு, சமுத்திரத்துல தூக்கி போட்டாரு, விஷப்பாம்புகளை வச்சு கடிக்க வச்சாரு, விஷ வச்சு கொல்ல பார்த்தாரு, என்னெல்லாம் யானை வச்சு மிதிக்க வச்சு என்னெல்லாம் உனக்கு கொடுமை செஞ்சிருப்பாரு. என் மேலுள்ள பக்தியினாலும் அன்புனாலும் அனைத்தையும் நீ பொறுத்து கொண்டாய் அல்லவா, உனக்காகவே நான் வந்திருக்கிறேன். பிரகலாதா, நான் உனக்காகவே தான் வந்திருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணும் கேள், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு பகவான் ஆஃபர் கொடுக்கிறாரு. பகவான் சொல்றாரு, உனக்கு என்னப்பா வர வேணும் கேளு. நாமளும் தினமும் கோயில்ல போய் கேட்டுதான் இருக்கோம், எனக்கு இந்த வர வேணும் அந்த வர வேணும். ஏன்னா நம்ம பௌதிகமா கேட்டுட்டே இருக்கோம், அதனால பகவானும் செவிசாய்க்க மாட்டார். ஆனா பிரகலாதன்ட்டு பகவானே கேட்கிறாரு. காரணம், பிரகலாதுடைய மனோபாவம் என்ன என்று பகவானுக்கு அறியும், பகவானுக்கு நன்றாக தெரியும். அப்ப பிரகலாதன் என்ன கேட்டாரு, பகவானே என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க, நீங்க நான் என்ன உங்கள்கிட்ட வியாபாரம் பண்றதுக்காக வந்தேன், நான் இது பண்ண எனக்கு அது கொடுங்க, அது பண்ண எனக்கு இது கொடுங்கன்னு உங்கள்கிட்ட வியாபாரம் செய்ய வந்தேன். என் பக்தி வியாபாரம் அல்ல, நான் உங்களிடம் வரனை எதிர்பார்த்து செய்யவில்லை. என்னுடைய பக்தி கலப்படம் இல்லாதது, களங்கம் இல்லாதது, தூய்மையான பக்தி. தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் உண்டே தவிர தங்களிடம் நான் எந்த பிரதியுபகாரம் எதிர்பார்க்கவில்லை. இல்ல பிரகலாதா, எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், என்ன வேணும் கேள்வி. மீண்டும் பிரகலாத் சொல்றார், பகவானே நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டா அது வியாபாரம் ஆயிடாதா, நான் என்ன உங்ககிட்ட வியாபாரம் செய்யவா வந்தேன், ஒன்னும் வேண்டாம். மீண்டும் நரசிம்மர் கேட்கிறார், பிரகலாதா நான் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அப்ப பிரகலாத சொல்றாரு, ஓ பிரபு, அப்படி நீங்க எனக்காவது ஏதாவது செய்ய வேண்டும் ஆசைப்பட்டீங்கன்னா, என்னுடைய தந்தை இரண்யகசிபு அசுரகுல ராஜன், அசுரலே சிறந்தவன், அவனுக்கு மோட்சம் கொடுத்துருங்க, உங்க கையால கொல்லப்பட்டதுனால அந்த அசுரனும் மோட்சம் அடையட்டும். அப்ப பிரகலாதரை பார்த்து நரசிம்மர் சொல்றாரு, பிரகலாதா உன் தந்தையை பத்தி சொல்ல என்ன இருக்கின்றது, நீ எனது தூய பக்தனாக இந்த அசுரகுலத்தில் ஜனித்ததுனால, நீ எனது தூய பக்தனாக இந்த அசுரகுலத்துல ஜனித்ததுனால உன் தந்தை மட்டுமல்ல, உன் தந்தைக்கு முன்பாக உள்ள 21 தலைமுறைக்கு நான் மோட்சம் கொடுத்து விட்டேன். பாருங்க, ஒரு தூய பக்தர், ஒரு குடும்பத்துல ஒரு தூய பக்தர் இருந்தா அந்த வம்சத்துக்கே எவ்வளவு புகழ். அதனால நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமதத்தை எவ்வளவு சிரத்தையோடு ஜபம் பண்ணி தூய மனதோடு பகவானுக்கு சேவை செய்து களங்கம் இல்லாமல் பகவான் அன்பு செஞ்சா நம்மளால எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தூய பக்தர் இருந்தா போதும். பிரகலாதோட அடிச்சுவட்டை பின்பற்றினா நாமளும் தூய பக்தராகலாம். ரைட். அத்யைவராஜம் பலருத்த கோசம் பிரகோபித பிரம்ம குலானலோமே தக்வத்தபத்ரஸ்ய புனர்நமே அபூத் பாபி யசி தீர்த்விஜ தேவ கோப்யா. பிராமண பண்பாட்டையும் தெய்வீகமான உணர்வையும் மற்றும் பசு பராமரிப்பையும் அலட்சியம் செய்ததால் நான் மரியாதையற்றவனும் பாவியும் ஆவேன். எனவே எனது ராஜ்யமும் பலமும் செல்வங்களும் பிராமணனின் கோபத்துக்கு உடனே இரையாகட்டும். இதனால் எதிர்காலத்திலாவது இத்தகைய அமங்கலமான மனோபாவத்தினால் நான் வழிநடத்தப்படாமல் இருப்பேனாக. இங்க 3 முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான பாடம், நமக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே அழகான ஒரு பாடம். ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த ஸ்லோகம் உலக நாட்டுக்கே அழகான ஒரு பாடம் கற்பிக்கின்றது. யாரெல்லாம் இந்த பூமியில அமைதி நிலவ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும், பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, யாரெல்லாம் இந்த உலகத்துல அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கணும்னு விரும்புறாங்களோ, எந்த நாட்டவரும் இந்த பூமியில அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கணும்னு விரும்பினாங்கன்னா அவங்க இந்த 3 கொள்கையை ஸ்திரமாக பின்பற்றியாக வேண்டும். ஒன்று, பிராமண கலாச்சாரத்தை, பிராமண பண்பாட்டை பராமரிப்பது.
இறை உணர்வு, கிருஷ்ண உணர்வை போற்றி வளர்ப்பது, பசுக்களை பராமரிப்பது. இந்த மூன்று விஷயம் எந்த நாடு செய்தோ, எந்த நாடு பிராமண கலாச்சாரத்தையும் இறை உணர்வு கிருஷ்ண உணர்வையும் வளர்க்கின்றதோ, பிராமண பண்பாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பசு பராமரியும் பாதுகாக்கிறதோ, அந்த நாடு செல்வம், வளம், புகழ், ஐஸ்வர்யம் எல்லாம் அங்க தலைத்து போகும். எந்த நாட்டுல பிராமண பண்பாடு உதாசீனப்படுத்தப்படுதோ, எந்த நாட்டுல இறை உணர்வு அலட்சியப்படுத்தப்படுதோ, எந்த நாட்டுல பசுக்கள் வதை செய்யப்படுதோ, அந்த ராஜ்யம் துன்பம், துயரம், பஞ்சம், வறட்சி, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், நிம்மதி இல்லை, இதுதான் நடக்கும். சண்டை, சச்சரவு, தொற்று வியாதி எல்லாம் வரும். அதுதான் இன்னைக்கு நம்ம கண் கூட பாக்குறோம். இன்னைக்கு பாருங்க, இந்த ஸ்லோகம் எவ்வளவு பொருத்தமானதா இருக்கு. இன்னைக்கு அமெரிக்க நாடுகளும் அரபு நாடுகள், இந்த இஸ்ரேல், ஈரான்ல சண்டை போட்டுக்கிறாங்க. எதை தவற விட்டாங்க? இதையெல்லாம் தவற விட்டாங்க. அப்பாவி மிருகங்களை கொன்று குவித்து அதை புசிப்பது, அதை உண்பது, மிருக வதை செய்வது, இறை உணர்வற்ற சமுதாயம், பொய்க்கருவும் பொய் அகங்காரம் நிறைந்த ஒரு சமுதாயம், வைணவர்களையும் பிராமணர்களையும் சாதுக்களையும் அலட்சியப்படுத்தும் சமுதாயம். இந்த மாதிரிதான் இருக்கு. அந்த நாட்டு மேல இவன் குண்டு போடுவான், இந்த நாட்டு மேல அவன் குண்டு போடுவான். எப்ப எவன் மேல, எந்த நாட்டு மேல எவன் குண்டு போடுவான், எவன் சாவான், எவன் உயிரோடு இருப்பான், எதுவும் உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இந்த பொய்யகங்காரத்தினால ஒருவர் தங்களை மாய்த்துக் கொள்கின்றார். இதனால அப்பாவி மக்களும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைங்க, எந்த பாகுபாடும் இல்லாம உயிர்களை கொன்று குவிக்கிறார்கள். இறை உணர்வற்ற மிருக சமுதாயம், பசுக்களை வதை செய்யும் சமுதாயம், இறை உணர்வற்ற சமுதாயம், மிருக சமுதாயமாக கருதப்படுகிறது. சோ பிரபுபாதர் பொருளுள்ள ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? கலியுக புருஷனுடைய, இந்த கலியுகத்துடைய திட்டமே என்னன்னா, இந்த மாதிரி கலாச்சாரங்களை சீரழிப்பதுதான். அதுதான் நாளுக்கு நாள் கலியுகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. கலியோடைய என்னன்னா, கலி புருஷன் இருக்கா இல்லையா, கலியோடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, கலி எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னா, இந்த மாதிரி உயர்ந்த கலாச்சாரம், வாழ்க்கையுடைய மிக உன்னதமான குறிக்கோள்கள் நிறைவேற்றப்படாமல் போகும்போது, அது சிதைந்து போகும்பொழுது, அந்த சமுதாயம் நிம்மதியற்ற ஒரு சமுதாயமாக, மக்கள் பயத்திலையும் கவலையிலையும் ஏக்கத்திலையும் வாழ்வாங்க. எந்த நாட்டுல மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமோ, அமைதியாக வாழ வேண்டுமோ, அனைத்து வளங்களும் பெற்று வாழ வேண்டுமோ, அந்த நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி கலியுகத்துல பிறந்து பயத்திலையும் கவலையிலையும் துயரத்திலையும் துக்கத்திலையும் துன்பத்திலையும் வாழ்ந்து கொண்டு வருந்தி கொண்டிருப்பார்கள். அவங்கள கலிபுருஷன் போட்டு ஒரு வழி ஆக்கிடுவோம். அதனாலதான் கிருஷ்ண உணர்வு மிக மிக அவசியமானது. பிரபுபாதர் என்ன எழுதியிருக்காரு மேலும் பொருளுரையில, யார் ஒருவர் நல்ல வளமும் நல்ல சக்தி, அந்த ராஜ்யத்துல நல்ல வளம் இருக்கும், ஒரு நாடு நல்ல வளமாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் பின்பற்ற வேண்டும். இது ஒரு அழகான பாடம். இந்த ஸ்லோகம் இன்னைக்குள்ள நாட்டு தலைவர், அரசியல் தலைவர்களுக்கு அழகான பாடம். ஆனா துரதிருஷ்டவசமா இதை அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க காலையில விடிஞ்ச உடனே நியூஸ் பேப்பரை திறந்து எந்த நாடு, எந்த நாட்டை யார் அழிக்கலாம், யார் மேல குண்டு போடலாம், எந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்ம ராஜ்யத்தை பிடிச்சிக்கலாம், யாரோட இடத்த அபகரிக்கலாம், இந்த மாதிரி திட்டம் போட்டுதான். எந்த எண்ணெய் கிணறு நம்ம எடுத்துக்கலாம், எந்த ஆறை நம்ம அபகரிச்சுக்கலாம், இதேதான் அவங்க திட்டம். அதனால இன்னைக்கு உள்ள தலைவர்களுக்கு இந்த பாகவத கல்வி கட்டாய அவசியம். இன்னைக்குள்ள தலைவர்களுக்கு யாராவது அரசியல் நான் கேண்டிடேட்டா நிக்கிறேன், நான் எம்எல்ஏவா நிக்கிறேன், நான் எம்பியா நிக்கிறேன்னா, முதல்ல நீ பாகவதம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுன்னு சொல்லு. நீ பாகவதம் படிச்சுட்டு பரீட்சை எழுதினா உனக்கு அந்த அறிவு இருக்கும். ராஜ்யத்தை எப்படி நடத்தணும், பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு தரணும், நிர்வாக திறமை என்ன, ஒரு நாட்டினுடைய உண்மையான வளம் என்ன. ஒரு நாட்டினுடைய உண்மையான வளம் தானியங்களை உற்பத்தி செய்வதும் பசுக்களை பராமரிக்கிறதும் பிராமண பண்பாட்டை இதுதான் அந்த நாட்டினுடைய வளம். இந்த வளத்தை அழிச்சிட்டு என்னதான் அசுரத்தனமான நாகரிகம் வளர்ந்தாலும், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், வானுயர்ந்த கட்டடங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், வானுயர்ந்த கட்டடங்கள், 100 அடுக்கு மாடி கட்டடம், 70 அடுக்கு மாடி கட்டடம், நாங்க 80வது ஃப்ளோர்ல பிளாட் வாங்கியிருக்கோம், 99வது ஃப்ளோர்ல பிளாட் வாங்கியிருக்கோம், ஏதும் உத்தரவாதம் கிடையாது. இந்த வாழ்க்கை
பேரளவான சமுதாய முன்னேற்றம், இந்த நவீன நாகரிகங்கிற பேர்ல இயற்கைக்கு எதிராக செயல்படுற நாகரிகம் என்றைக்கும் ஆபத்தானதுதான். என்றைக்கு ஆபத்து? இந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இயற்கைக்கு மாறாக செயல்படும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடிய பொருளாதாரம். இயற்கையோடு இயற்கையை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஏற்படக்கூடிய பொருளாதாரத்துக்கு வீழ்ச்சியே கிடையாது. இதை நாம் தவறிவிட்டோம். அதனால பிரபுபாதர் பொருள் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஒரு 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 சமுதாயத்துல, ஒரு ராஜ்யத்துல அந்த ராஜ்யம் செல்வம் செழிப்புமா இருக்குன்னா இந்த 3 விஷயத்தை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உயர்ந்த கலாச்சாரம், பிராமண கலாச்சாரம், வேத கலாச்சாரம் பராமரிக்கப்பட வேண்டும். இறை உணர்வு, கிருஷ்ண உணர்வு போற்றி வளர்க்கப்பட வேண்டும். பசுக்கள் பராமரிக்கப்பட வேண்டும். விவசாயம், தானியங்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அப்பதான் அந்த ராஜ்யம் அந்த குடிமக்கள், அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். இதை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களை ஆளக்கூடிய தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த பாகவத கல்வி எல்லோருக்கும் அவசியமானது. அடுத்தது சசிந்தயன் நித்தமதா சுருதோனோத்யதா முனே சுதோத்கதா சுதோக்தோ நிருஸ்த தக்ஷகாக்கிய சசாதுமேன சிரேண தக்ஷகா நலம் பிரசக்தஸ்ய விரக்தி காரணம். அரசர் இப்படி வருந்தி கொண்டிருக்கும் பொழுது முனிபுத்திரனுடைய சாபத்தின்படி சர்பராஜனின் கடியால் விளைவிக்கப் போகும் தமது திடீர் மரணத்தை பற்றி செய்தியை அரசர் பெற்றார். தாம் உலகை துறந்து விடுவதற்கு இதுவே காரணமாக இருக்க போகிறது என்பதால் இந்த நற்செய்தியை அவர் வரவேற்றார். பாத்தீங்களா? இதுதான் கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு நபருக்கும் இங்க ஒரு அழகான ஒரு பாடம் என்னன்னா, கிருஷ்ண பக்தியுள்ள ஒரு நபர், கிருஷ்ண பக்தி இல்லாத ஒரு நபர், 2 விதமான மக்கள். இறை உணர்வற்ற ஒரு சமுதாயம், இறை உணர்வற்ற ஒரு சமுதாயம். இப்போ பரிஷித் மகாராஜாவுக்கு நடந்த இந்த செயலை அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா நற்செய்தியாக எடுத்துக்கொள்றார். நமக்கெல்லாம் மரணம் வருது துர்செய்தி இல்லையா? நம்ம என்ன நினைப்போம்? பாம்பு கடிச்சு இறந்து போனா துர்செய்தி, துர்மரணம். எனக்கு மரணம் ஏற்பட்டால் துர்செய்தி, துர்மரணம். மரணத்தையே யாரும் விரும்புவதில்லை. இந்த உலகத்துல யாரா மரணத்தை விரும்புறாங்களா? யாரும் விரும்புறதில்லை. கஷ்டப்பட்டாலும் இங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படியாவது தன் வாழ்க்கையை தற்க வைத்துக் கொள்ள வேண்டும் போராடுறாங்க. எந்த சூழலையும் மரணம் அடையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மரணத்தை தள்ளி போடுறதுக்கு ஏதாவது வழியே இருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா பரிஷித் மகாராஜா தெரிஞ்சு போயிடுத்து, அந்த பிராமண சிறுவன் என்னை சபித்து விட்டான். அந்த பிராமண சிறுவனை சபித்து விட்டதுனால எனக்கு மரணம் ஏற்பட போகிறது. அப்போ நான் அந்த ராஜ்யத்தை துறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதை வெல்கம் பண்றாரு. பரிஷித் மகாராஜ் என்ன பண்றாரு? அதை வெல்கம் பண்றாரு. அப்போ பொருளுரையில பிரபுபாதர் மிக அழகா எழுதியிருக்காரு. பிரபுபா என்ன சொல்றாரு? யார் முக்தி அடைய தகுதி உடையவர், முக்தி பெறுவதற்கான தகுதி உள்ளவர் யாரு அப்படின்னு பிரபுபாதர் எழுதியிருக்காரு. உயர்ந்த வசதியான குடும்பத்துல, செல்வந்தர் குடும்பத்துல பிறக்கிறவங்களுக்கு அந்த ராஜ்யத்து மேலையும் அந்த செல்வத்து மேலையும் பதவி மேலையும் ஒரு பற்றுதல் ஏற்பட்டு விடும். அவ்வளவு சீக்கிரம் அதை துறக்க மாட்டாங்க. நம்ம ஒரு சாதாரணமா ஒரு வீடு கட்டினாலே அது என்னுடைய வீடுங்கிற அட்டாச்மெண்ட் இல்லையா? இது என்னுடைய வீடு, என் மனைவி, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வம், இது நான் கஷ்டப்பட்டு வாங்கிய நகை, இன்னைக்கு பவுன் என்ன விலை விற்குது, நான் இவ்வளவு பவுன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. அப்ப அது உரிமை உணர்வு உரிமை கொண்டாடக்கூடிய எண்ணம் இது என் சொத்து, என் மனைவி, என் கணவர், என் குடும்பம், நான் எனதுங்கிற இந்த அகங்காரம் மமகாரம். ஆனா ஒண்ணுமே இல்லாதவன் இருக்காங்க பாத்தீங்களா? அவன்கிட்ட சொத்து கிடையாது, வீடு கிடையாது, நிலம் கிடையாது, அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டப்பட்டு இருக்கான்னா அவன் மிக சுலபமா இறைவனை சரணடைஞ்சிருவான். ஆனா எல்லாம் இருக்கிறவங்க அவ்வளவு சுலபமா சரணடைய மாட்டாங்க. அதனாலதான் பகவான் என்ன பண்ணாரு? பரிஷித் மகாராஜா ராஜ்யத்தை எடுத்துக்கொள்றதுன்னு முடிவு பண்ணிட்டார். பரிஷித்தோட ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டா பரிஷித் தானா காற்றுக்கு சென்று விடுவார். அப்ப பரிஷித்துக்கு என்ன தடையா இருக்கு? இப்போ நான் இன்னும் 7 நாள் தான் உயிரோடு இருக்க போறேன். இன்னையில இருந்து அந்த பிராமண சிறுவனுடைய சாபத்தின்படி நான் 7 நாள் தான் உயிரோடு இருக்க போறேன். அப்ப எனக்கு எதுக்கு இந்த ராஜ்யம்? ராஜ்யத்தை துறந்தார். இந்த சாபத்தை இறைவனுடைய ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டார். இதுவே நான் முக்தி அடைவதற்கு சரியான வழி. அந்த பிராமண சிறுவன் சபித்தது அது வரமாக ஏற்றுக்கொண்டார்.
அது இறைவனுடைய வரமாக ஏற்றுக்கொண்டார். தன் ராஜ்யத்தை துறந்து அவர் காட்டுக்கு போறார். அவரு ராஜ்யத்தை துறந்து காட்டுக்கு போறார். இல்லாட்டி என்ன ஆயிரும், அந்த வீட்டு மேலையும் தன் ராஜ்யத்து மேலையும் தன் கஜானா மேலேயும் பற்றுதல் இருந்தா அதை அவர் துறக்க முடியாது. பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கார் பொருளுரையில. ஒரு நாடு வந்து பிரபா எழுதியிருக்கார் பொருளுரையில, ஒரு நாடு வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 விஷயம் இப்ப நம்ம பேசணும் இல்லையா, பசு பராமரிப்பு, பிராமண கலாச்சாரம், அப்புறம் கிருஷ்ண உணர்வு, இறை உணர்வு. இறை உணர்வை வளர்க்கக்கூடியதாகவும் வேத கலாச்சாரம் பிராமண கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் அப்புறம் பசுக்களை பராமரிக்கக்கூடியதா இருக்கணும். இதைத்தான் இந்தியா பின்பற்ற வேண்டும் பிரபா சொல்றாரு. பொருளர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து மற்ற நாடுகளை பின்பற்றக்கூடாது, இந்தியா வந்து இதை பின்பற்ற வேண்டும், இந்தியாவை மற்ற நாடுகள் பின்பற்ற வேண்டும் சொல்ற. எவ்வளவு முக்கியமான கருத்து. ஏன்னா பாரத தேசம், இந்த பாரத பூமியானது பெரும் ஆச்சாரியர்களும் பெரும் ராஜ ரிஷிகளும் பகவானுடைய பல்வேறு அவதாரம் தோன்றிய ஒரு புண்ணிய பூமி. அப்போ இந்திய நாடு வந்து மற்ற நாடுகளோடு போட்டி போடுறதுக்காக அல்ல. இந்தியா வந்து பொருளாதாரத்திலேயோ அல்லது பௌதிக வாழ்க்கையிலையோ பௌதிக வசதியிலையோ நவீன அறிவியல் முன்னேற்றத்துல மற்ற நாடுகளோடு போட்டி போடுறதுக்காக அல்ல இந்தியா. இந்தியா எதுக்காகனா மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இப்படித்தான் வாழ வேண்டும், இறை உணர்வோடு இருக்க வேண்டும், இயற்கையும் பசுக்களும் தானியங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், வேத கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கிற எங்க நாடு வந்து செல்வ செழிப்பாக இருக்கும், சீரும் சிறப்புமாக இருக்கும், வளமாக இருக்கும், மக்கள் ஆரோக்கியமா வாழ்வாங்க, நிம்மதியா வாழ்வாங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருப்பாங்கன்னு மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இந்தியா திகழ வேண்டும். அதுதான் ப்ரோபா சொல்றேன். we should follow who is a real country welfare. எப்படி ஒரு நாட்டினுடைய நன்மை, ஒரு நாட்டினுடைய நன்மை எங்க இருக்கு, இந்த 3 விஷயத்த பாதுகாக்கிறதுனால பின்பற்றதுனால இருக்கு. அதனால இந்தியா வந்து இந்தியாவுடைய முதல் குறிக்கோளே வந்து நம்முடைய வேத கலாச்சாரத்தை மற்றவங்க கற்றுக் கொடுக்கறதா, நம்முடைய வாழ்வியல் முறை. ஆனா துரதிருஷ்டவசமா மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இப்ப நவீன நாகரிகம், நவீன முன்னேற்றம், பெரிய பெரிய வானுயர்ந்த கட்டடங்கள் உருவாக்குவது, இதெல்லாம் வந்து துரதிருஷ்டவசமா இந்தியா வந்து வெளிநாட்டுக்காரங்களை பின்பற்ற வேண்டிய ஒரு துரதிருஷ்டமான நிலைமை ஆயிடுச்சு. இந்திய நாடு வந்து அறிவியல் முன்னேற்றத்துக்காக அல்ல, இந்த பூமி வந்து ஆன்மீக பூமி, ஆன்மீக ஞானம் கொடுக்கறதுக்காக. இன்னைக்கு பாருங்க, நிறைய மேற்கத்திய நாட்டுக்காரங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, கோயில்களை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, புராணங்களை ஆராய்ச்சி பண்றாங்க, வேத கிரந்தங்களை ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன இங்க இந்த பூமியில ஸ்பெஷல் அப்படின்னு பல மேலை நாட்டவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பேற்பட்ட புனித பூமி, இன்றைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய பிரம்மாண்டமான கோயில்கள், ஹிமாலயம், அங்க இருக்கிற ஆச்சரியப்படுறமான விஷயங்கள், இங்க எப்படி இப்படி இருக்கு, அங்க அலகானந்தா நதி குளிர்ந்த நீர், அப்படியே ஐஸ் கோல்டு வாட்டர், பக்கத்திலேயே வந்து வெந்நீர் ஊற்று. இது எப்படி நடக்குது, இங்க எப்படி மக்கள் இப்படி வாழ்றாங்க, இவங்களுடைய கலாச்சாரம் என்ன, இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மளுடையது. அதுதான் சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, பாரத பூமியில பிறந்த ஓரொருவரும் இறை உணர்வை, கிருஷ்ண உணர்வை பின்பற்ற வேண்டும், அதை மற்றொரு கற்பித்து கொடுக்க வேண்டும் சொல்றாரு. ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்தை படிச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு, அதுதான் துரதிருஷ்டம். ரைட், அடுத்தது அதோ விகாயேமம் ச லோகம் விமர்சிதோ ஹேயதயா பரஸ்தாத் கிருஷ்ணாங்கிரி சேவா மதி மன்யமான உபா விசத் பிராயம் அமர்த்திய நத்யாம். ஸ்ரீகிருஷ்ணருக்கு செய்யும் உன்னதமான அன்பு தொண்டு மற்ற எல்லா முறைகளுக்கும் மேலான கிடைத்தற்கு அரிய பேறு என்பதால் பரீட்சித்து மகாராஜா தன் மனதை கிருஷ்ண உணர்வில் ஒருமுனைப்படுத்த உறுதி கொண்டு கங்கை கரையில் அமர்ந்தார். பாருங்க, அவர் எவ்வளவு ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்தா. நான் அந்த முனிவருடைய பையன் என்ன சபிச்சிட்டான்,
அதனால இவர் அங்க போய் அந்த முனிவருடைய பையனை வந்து சிறையில் அடைக்கவில்லை, அவனை சித்திரவதை செய்யவில்லை, யாருக்கும் எந்த தொந்தரவு தரவில்லை. அவர் என்ன பண்ணாரு, இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். இது இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிட்டு அவர் ராஜ்யத்தை துறந்து அவர் காட்டுக்கு போறார். அப்ப இங்க கங்கை கரைன்னு சொல்லியிருக்கு. பொருளூரில் ப்ரோப்பா என்ன எழுதியிருக்காருன்னா அது யமுனா நதி கரைன்னு எழுதியிருக்காரு. ஏன்னா பரிசித்மாரோட அரண்மனை இருந்தது அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் இப்ப இருக்கிற புது டெல்லி. அங்க ஓடுற நதி யமுனா. அப்புறம் ப்ரோப்பா என்ன சொல்றாருன்னா அது யமுனா நதி, கங்கை அல்ல. இருந்தாலும் கங்கைக்கு யமுனைக்கும் வேறுபாடு கிடையாது. மாறாக கங்கையை விட 100 மடங்கு சிறந்தது யமுனா நதி ப்ரோப்பா எழுதியிருக்க. ஏன்னா யமுனா நதிக்கரையில் தான் பகவான் கிருஷ்ணர் தன் பால்ய லீலைகளை செய்தார். அந்த யமுனையில் நீராடியது, அந்த யமுனா நதிக்கரையில் கோபிகளோடு நடனமாடியது, பசுக்களோடும் கன்றுகளோடும் வலம் வந்தது. அதனால கங்கையை விட 100 மடங்கு உயர்ந்தது யமுனா நதி. யமுனையோட சிறப்பு. அந்த யமுனா நதிக்கரையில பகவான் லீலை செய்தார். அப்ப பகவான் வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையாக சிறைச்சாலையில் தோன்றினார். அந்த சிறைச்சாலையில வந்து இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த குழந்தை சிறைச்சாலையில வந்த உடனே அந்த குழந்தைய கூடையில எடுத்துக்கிட்டு வசுதேவர் அந்த சிறையை விட்டு வெளியில வர்ற. சிறை கதவுகள்லாம் தானாக திறக்கின்றது. காவலாளிகள்லாம் அயர்ந்து மயக்கத்தில் உறங்கி விட்டார்கள். அந்த குழந்தை எடுத்துட்டு வெளியில பயங்கரமான இடி மின்னல் கூடிய பலத்த மழை பெய்கிறது. அந்த குழந்தையை எடுத்துட்டு வசுதேவர் பிருந்தாவனத்தை நோக்கி பயணம் செய்கிறார். யமுனையை கடக்கின்றார். அப்படி வசுதேவர் யமுனையை கடக்கும் பொழுது யமுனை ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்து பகவானின் தாமரை திருப்பாதத்தில் பட்டது. பகவான் அந்த யமுனையில் குதித்து விட்டார். அந்த கூடையிலிருந்து தவழ்ந்து அந்த கூடையிலிருந்து சரிந்து யமுனையில் குதித்து விட்டார். பகவானின் தாமரை திருப்பாதம் பட்டதால் கங்கை, யமுனை போன்ற நதிகளும் தூய்மை அடைகின்றன, புனிதம் அடைகின்றன. அதனால யமுனைக்கு பெரும் பேரு. அப்ப கங்காவுக்கு ஒரே வருத்தம், சே என்னடா அது, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. பாருங்க யமுனா எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்காங்க. பகவான் கிருஷ்ணர் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். ராமர், நரசிங்கர், வராகர் எல்லா அவதாரத்துக்கும் மூலமான அந்த பகவான் கிருஷ்ணர் யமுனை நதிக்கரையில் லீலை பண்ணாரு. அப்ப யமுனா எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு கங்கா தேவி அழுது வருத்தப்பட்டு தவம் செய்யறார். அப்ப பகவான் சொன்ன, கங்கா நீ கவலைப்படாத, நீ அழுவாத. நான் கலியுகத்துல மேற்கு வங்காளத்துல நவதீப் தாமத்துல ஸ்ரீதாம் மாயாப்பூர்ல கங்கை கரையில கலியுகத்துல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்வேன். அப்ப நான் கௌரங்க மகாபிரபு வரும்பொழுது என் லீலை முழுவதும் உன் கங்கை கரையில் நடக்கும் என்று ஆசீர்வதித்தார். அதனால 500 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சைத்தன்யர் கங்கை கரையில் தோன்றி எவ்வாறு கிருஷ்ண பகவான் யமுனா நதிக்கரையில் பால்ய லீலைகளை செய்தாரோ அதே போல நிமாய் பண்டிட், நிமாய் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு பேர் நிமாய், நிமாய் பண்டிட் கௌரங்கா, அவர் வந்து கங்கை கரையில அற்புதமாக லீலை செய்தார். கங்கையும் பாக்கியம் அடைந்தார். அதனால ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைய விரும்புறவங்க கங்கா ஸ்நானம் செய்வது, யமுனா ஸ்நானம் செய்வது பெரும் பாக்கியம். வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் கங்கையில் நீராட வேண்டும், யமுனையில் நீராட வேண்டும். அது ஆன்மீக முன்னேற்றி தரக்கூடிய அற்புதமான இடம். அதனாலதான் பரிஷித் வந்து தன் ராஜ்யத்தை விட்டுட்டு யமுனா நதிக்கரைக்கு போனார். யாவை வசிச்சீரி துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரேன் அப்பியதகாம்பு நேத்ரி புனாதிலோகான் உபத்ர சேசான் கஸ்தாம் நசே வேத மரிஷ்யமானக. ஓகே, கங்கை நதி பகவானின் தாமரை பாத தூசிகளுடனும் துளசி இலைகளுடனும் கலந்த மிகவும் மங்களகரமான நீரை ஏந்தி செல்கிறது. எனவே அந்நீர் 3 உலகங்களையும் புனிதப்படுத்துகிறது. 3 உலகில் உள்ளும் புறமும் மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் மற்ற தேவர்களையும் கூட புனிதப்படுத்துகிறது. ஆகினால் இறக்க போகும் அனைவரும் இந்த நதியை புனிதம் கொள்ள வேண்டும். இருங்க, நான் மறைச்சிக்கிறேன், நந்தி மாதிரி உட்கார்ந்துருக்கேன். இங்க பாருங்க, கங்கா நதியை வந்து சிவபெருமான் தன் சிரசில் தாங்கிக் கொள்கிறார். கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர போலே நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்,
ஹர ஹர போலே நம சிவாய். சிவபெருமானுக்கு பெருமை. சிவபெருமானுக்கு என்ன பெருமை? கங்கையை தன் சிரசில் தாங்கி கொண்டதால். கங்கா நதி பகவானின் தாமரை திருப்பாதத்திலிருந்து வருகிறது. முன்னொரு காலத்தில் சாகரன் என்ற ஒரு மகாராஜ், சாகர மகாராஜ், ரகுவம்சத்தில் ஆகச்சிறந்த ஒரு பெரும் சக்கரவர்த்தி. அவர் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணார். அந்த யாகம் செய்யும் போது குதிரையை அவிழ்த்து விட்டார். அந்த குதிரையை யாராவது பிடித்து நிறுத்தி விட்டால் அந்த குதிரை உலகெல்லாம் பலம் வரும். யாருமே அந்த குதிரையை நிறுத்தவில்லை என்றால் எல்லா சிற்றரசர்களும் மன்னர்களும் குறுநில மன்னர்களும் இந்த பேரரசருடைய ஆளுமைக்கு உட்பட்டவர் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். யாரேனும் அந்த குதிரையை தடுத்து நிறுத்திவிட்டால் அவர் மன்னனுக்கு சவால் விடுகிறார், அரைகூவல் விடுகிறார் சண்டை போடுவதற்கு. அப்ப இந்த ராஜா போய் இந்த பேரரசர் போய் அவரை சண்டையில வெல்ல வேண்டும், சண்டையிட்டு அவருடைய போர் செய்து வென்று விட வேண்டும். அப்ப என்ன பண்ணார் சாகர மகாராஜா? அஸ்வமேத யாகம் செய்வது குதிரையை அவிழ்த்து விட்டார். அந்த குதிரை பின்னாடி 60,000 பசங்க. சாகர மகாராஜாவுக்கு 60,000 பசங்க. நம்ம இதை சொன்னோம், நம்மள எல்லாம் கோமாளின்னு சொல்லி என்ன சார் கதை விடுறீங்க, ஒருத்தருக்கு 60,000 பையங்க இருக்க முடியுமான்னு கேட்பாங்க. ஆனா ஹாலிவுட் சினிமாவில் சொன்னா நம்புவாங்க. சினிமாவில் சொன்னாலோ டிராமால சொன்னாலோ நம்புவாங்க. சோசியல் மீடியால சொன்னா நம்புவாங்க. ஆனா நம்ம பாகவத்தில் இருக்குன்னு சொன்னா நம்ப மாட்டோம். அதுதான் கலியுகம். ஆனா சாகர மகாராஜாவுக்கு 60,000 புதல்வர்கள். அந்த குதிரை பின்னாடி போக அந்த குதிரை கபிலாசிரமத்தை நெருங்கிய பொழுது அந்த குதிரை மறைந்து விட்டது. இவங்க போனா கபில முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். முனிவர் தான் குதிரையை மறைத்து விட்டார் என்று சொல்லி அந்த முனிவரின் தபத்தை தொந்தரவு செய்ய முனிவர் அந்த கண்ணை திறந்தவுடன் 60,000 புதல்வர்களும் எரிந்து சாம்பலாகிவிட்டார். முனிவரின் சாபத்துக்கு ஆளான. இப்போ இந்த 60,000 பசங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க அஸ்தி கங்கையில கரைக்கணும். அப்படின்னா கங்கை இந்த பூமிக்கு வரணும். கங்கை இங்க பூமிக்கு வந்தாதான் இந்த 60,000 குழந்தைகளுடைய அஸ்தி புனிதம் அடைஞ்சு அவங்க ஆன்மா சாந்தி அடையும். சரி, இப்ப கங்கை யார் பூமிக்கு கொண்டு வர்றது? பெரும் சவால். கங்கா ஆன்மீக லோகத்துல ஓடிட்டு இருக்காங்க. கங்கா 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. பதித்த பாவனி. கங்கைக்கு இன்னொரு பேர் பதித்த பாவனி. பதித்தானா வீழ்ந்த ஆன்மாக்கள், பாவனி என்றால் வீழ்ந்த ஆன்மாக்களையும் விடுவிப்பவர். அப்ப கங்கையை பூமி கொண்டு வரணுமே. அம்சுமான், திலீபன், பெரும் மன்னர்கள், ராஜ ரிஷிகள்லாம் முயற்சி பண்ணாங்க, முடியவே இல்லை. கடைசியில் அந்த வம்சத்தில் பகீரதன் என்ற ஒரு ராஜா, பகீரத மகாராஜ், அவர் கடும் தவம் செய்தார். மழை, வெயில், குளிர், பனி எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு கடும் தவம் செய்து பகவானும் பிரார்த்தனை செய்ய, பகவானும் கங்கைக்கு கட்டளையிட கங்கை பூமிக்கு வர ஒத்துண்டாங்க. அதனாலதான் நம்ம ஏதோ ஒரு செயல் பண்ணா நீ என்ன பெரிய பகீரத பிராயத்தம் பண்ணியான்னு கேட்பாங்க. பகீரத பிராயத்தம் என்றால் கடினமான தவம். நீ என்ன பகீரத பிராயத்தம் பண்ணியா செஞ்சான்னு கேட்பாங்க. ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு எப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சப்பா, நீ என்ன பகீரத பிராயத்தமா பண்ணுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பகீரத ராஜா தவம் செய்ய கங்காதேவி பூமிக்கு வர ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஆன்மீக லோகத்தில் பகவானுடைய புத்தாவன, ஆன்மீக லோகத்துல பிரஜா நதியாகும். அவங்க தேவலோகத்துல ஒரு மாந்தாகினி கங்கா. தேவலோகத்துல அவங்க மாந்தாகினி கங்கா. பூலோகத்துல வரும்போது அலகானந்தா, பாகிரதி, ஜானவி, கங்கான்னு பல்வேறு திருநாமங்கள். அப்படியே அவங்க ஓடி ஓடி பாதாள லோகம் வரைக்கும் 3 உலகத்தையும் கங்கை புனிதப்படுத்துறாங்க. பாதாள லோகத்துல போகவதி. அப்ப கங்கையை பூமிக்கு அழைச்சிட்டு வர்றார் பகீரதர். கங்கா சொன்னா, பகீரதா நான் வருவேன், என் வேகத்துக்கு இந்த பூமி தாங்காதுன்னா, நான் வர்ற வேகத்துக்கு இந்த பூமி தாங்காது, பூமியே அடிச்சுன்னு போயிடுவேன். அப்போ பகீரத ராஜா பகவானத்துல பிரார்த்தனை செய்ய பகவான் சொன்னாரு, நீங்க சிவபெருமான்கிட்ட போய் தவம் பண்ணுங்க, சிவபெருமான் நினைத்தால் கங்கையின் வேகத்தை கட்டுப்படுத்தி விடுவார். அப்போ பகவானுடைய கட்டளைப்படி பகீரத ராஜா மகாதேவரை குறித்து தவம் செய்தார். மகாதேவரும் அவர் தவத்தில் திருப்தி அடைந்து அவர் முன் பிரத்யக்ஷமானார். தாமரை போல கண்கள், கற்றைவார் குரலும், சண்டை ஜடா முடியும், தலையில் பிறைச்சந்திரனும், மார்புல அந்த ருத்ராட்ச மாலையும், கையில சூலமும் புலித்தோலும் அணிந்து பொன்னார் மேனியன் மகாதேவன் அவர் முன்னாடி தோன்ற பகீரதன் பிரார்த்தனை செய்ய கங்கையை தங்கள் சிரசில் தாங்கிக் கொள்ள வேண்டும். மகாதேவர் சொன்னார், நான் செஞ்ச பாக்கியம்,
இந்த கங்கா நதி இருக்கே, இது சரணாமிர்தம். பகவானுடைய தாமரை திருப்பாதத்து வருது. யார்தான் தலையில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள்? யான் செய்த பாக்கியம். சிவபெருமானின் தலையில் பிறை சந்திரன் உண்டு. அதனால அவருக்கு சந்திரமௌலீஸ்வரன் பேர். சிவபெருமான் தலையில பிறை சந்திரன் இருக்கு. அப்போ சிவபெருமானின் தலையில் பிறை சந்திரன் இருப்பதால் சந்திரனுக்கு பெருமை. அவர் ஒரு சாபத்தை போக்குறதுக்காக மகாதேவர் அடைக்கலம் கொண்டார். மகாதேவரும் தன் சிரசில் இடம் கொடுத்து விட்டார். அப்போ சிவபெருமானின் தலையில் பிறை சந்திரன் இருப்பது சந்திரனுக்கு பெருமை. கங்கா தீர்த்தத்தை தன் தலையில் தாங்கிக் கொண்டதால் மகாதேவனுக்கு பெருமை. அதனாலதான் அவர் கங்காதரன் என்று அழைக்கப்பட்டார். மகாதேவர் கங்காதரன், கங்கையை சிரசில் தாங்கிக் கொண்டார். அப்படி ஆக்ரோஷமாக பூமியே அடித்து வரக்கூடிய வேகத்தில் வரும்போது அதை அப்படியே பிடித்து ஜடையில கட்டிட்டார் மகாதேவ். சிவபெருமான் என்ன பண்ணாரு? கங்கையை பிடிச்சு தன் தலையில் அது ஜடையில கட்டிட்டார். அப்புறம் ஒரே ஒரு முடி எடுத்து விட்டார். அந்த கங்கையை தான் இன்னைக்கு நம்ம பாக்குறது. நீங்க கங்கோத்திரின்னு ஒரு இடம் இருக்கு. எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. போனவர் இருந்தா கை தூக்கும். கங்கோத்திரி. அங்க போனா நீங்க இறங்கி எல்லாம் குளிக்க முடியாது. கங்கையை ஒரு யானையை போட்டாலே பந்து மாதிரி அடிச்சுன்னு போயிடும் கங்கோத்திரியில. அப்படி ஆக்ரோஷமா வரும். கரையில் நின்றுட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து தான் குளிக்கணும், சொம்புல எடுத்து தான் குளிக்கணும். அதுல இறங்கணும், நம்ம நேரா கடல்ல போய் தான் சேரும். நோவே. அப்படி ஆக்ரோஷமா வரும். அலகானந்தா பாகீரதி கங்கா கம் கம் ஏதி கங்கா. அப்படி அந்த இருக்கிற பாறையெல்லாம் அடிச்சு உருண்டு ஓடி அவ்வளவு வேகம். இப்ப எந்த கங்கையை பார்க்கிறோம்? மகாதேவருடைய சிரசிலிருந்து ஒரு முடி, மகாதேவர் தன் ஜடையிலிருந்து ஒரு முடியில கங்கையை எடுத்து விட்டார். அந்த கங்கையே இப்படின்னா ஒட்டுமொத்த கங்கையை வந்திருந்தது, பூமியே காணாம போயிருக்கு. அப்புறம் பாகீரத ராஜா முன்னே செல்ல கங்கை பின் தொடர்ந்து வர்றாங்க. அப்ப கங்கா தேவி ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு பகவான் வரம் கொடுத்திருக்கிறாரு. மேற்கு வங்காளத்துல அவர் சைதன்ய மகாபுரு அவதாரம் செய்ய போறாரு. என் கங்கை கரையில் தான் லீலை செய்ய போறாரு. அப்போ மேற்கு வங்காளம் வந்த உடனே கங்கை இன்னும் ஆக்ரோஷமாக ஆனந்தமாக உற்சாகமா வர்றாங்க. அப்ப அங்க ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருக்கு, ஜானவ ரிஷி. ஜானவ முனி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் குடிசையில் இருக்கிற அந்த ஆஜமனு கப்பு பஞ்சபாத உதவி இருக்குல்ல, அதெல்லாம் கங்கை அடிச்சுன்னு போயிட்டாரு. ஆஜமனு கப்பெல்லாம் தண்ணியில போயிடுச்சு. ஜானவ ரிஷி கோபம் வந்தது. கங்கை அப்படியே எடுத்து குடிச்சிட்டு, நம்ம எல்லாம் எவ்வளவு தண்ணி குடிப்போம்? மிஞ்சி மிஞ்சி போனா 1 லிட்டரு, 1/2 லிட்டரு, 1.5 லிட்டரு. ஜானவ முனி ஒட்டுமொத்த கங்கையும் பருகி விட்டார். பகீரதன் முன்னாடி குதிரையில போயிட்டு இருக்காரு. கங்கையோட சத்தத்தையே காணும். திரும்பி பார்த்தா கங்கையவே காணும். ஆஹா, ஏதோ நடந்து விட்டதுன்னு திரும்ப ஜானவ முனியோட ஆசிரமத்துக்கு வந்தாரு. முனிவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு, ஐயா தயவுசெய்து கங்கையை நீங்க திரும்ப கொடுங்க, நான் என் முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும், அருள் புரியுங்கள். முனிவரே, நீங்க எல்லாம் இந்த மாதிரி ரிஷிகள் முனிவர்கள் பிராமணர் எல்லாம் மற்றவங்க நன்மைக்காக வாழ்றவங்க, தயவுசெய்து என்ன மேல அருள் கருணை காமிங்க. அப்ப ஜானவ முனி தன் காதிலிருந்து கங்கை எடுத்து விட்டார். சோ ஜானவ முனியுடைய காதிலிருந்து வந்ததுனால ஜானவரின் புதல்வியாக ஜானவி என்று அழைக்கப்பட்டார் கங்கை. அதுக்கப்புறம் அந்த அஸ்தியெல்லாம் கொண்டு போய் கரைச்சு அந்த முன்னோருக்கு மோட்சம் கொடுத்தாங்க அந்த வம்சாவளிகள். அதனால கங்கை கரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. யார் ஒருத்தர் கங்கை கரையில போய் பகவான் நாமத்தை சொல்லி உடலை வர்றாங்களோ மறுபிறவியே கிடையாது. காசி விஸ்வநாதன், காசியில கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்னைக்கெல்லாம் காசி யாத்திரை போறேன்னு சொல்லுவாங்க, போயிட்டு திரும்ப எல்லாம் வரேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் காசிக்கு பிளைட்லயும் ட்ரெயின்லயும் போயிட்டு வந்துடுறோம். ஒரு காலத்துல காசிக்கு குடும்பத்துல ஒரு பெரியவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, எப்பா நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துக்குங்க, நான் காசிக்கு போறேன்னு போகணும். அந்த காசியில போய் கங்கை கரையில் அமர்ந்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அந்த மீதமுள்ள நாட்களை அங்க கழித்து அங்கேயே உடலை விட்டு விடுவார். காசியில யாரு உடலை விடுறாங்களோ விஸ்வநாதரே பர்சனலா அவங்க ஒரு காதுல சொல்லுவார், ராமா ராமான்னு ராம நாமத்தை சொல்லி அந்த ஆன்மாவுக்கு மோட்சத்தை கொடுத்து விடுவார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பார்வதி கேட்டாங்க, பிரபு
விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கே. ஆமா பார்வதி, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்கு. விஸ்வம் விஷ்ணு வஜத்காரோ பூத பவ்ய பவத்ரு பூத கிருத் பூத விற்பாவோ பூதாத்மா பூத பாவனக பூதாத்மா பரமாத் பிரபு. பிரபு இருங்க இருங்க, என் குழந்தை எல்லாரும் சொல்லுவாங்களா? கலியுகத்துல ரொம்ப சோம்பேறிகளாச்சே, இந்த 1000 நாமத்தை சொல்லுவாங்களா? வேற ஏதாவது உபாயம் இருக்கா? கேனோ பாயேன நகுனா. ஓ பிரபு, என் குழந்தைகள் மேல கருணை காமிங்க. அவங்க இந்த விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை சொல்றதுக்கெல்லாம் அவங்க நேரம் ஒதுக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப சோம்பேறிங்க. வேற ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா சொல்லுவாங்க. அப்ப பகவான் அப்ப மகாதேவ் சொல்றாரு, இருக்கு பார்வதி, ஒரு வழி இருக்கு. விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை சொல்ல முடியாதவங்க, அதுக்கு நேரம் ஒதுக்காதவங்க, சரியா உச்சரிக்க தெரியாதவங்க, ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிக்கிறவங்க இத பண்ணுனா போதும். விஷ்ணுவோடைய 1000 நாமம் சொல்ல முடியாதவங்க இத செய்யணும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இந்த ராமநாமத்தை சொல்லிட்டா, ராமா என்ற 2 அக்ஷரத்தை உச்சரித்தால் விஷ்ணுவோடைய 1000 நாம சொன்ன பலன் அடிச்சிருவான். அப்ப பாருங்க, சைதன்ய மகாபிரபு எவ்வளவு கருணை வாய்ந்தவர். ஹரே கிருஷ்ணா மகாமதத்தை 4 ராமா இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னொரு புராணத்துல மகாபிரபு சொல்லியிருக்காரு, ஒரு தடவை கிருஷ்ணா என்ற நாமத்தை உச்சரித்தால் 3 நாமம் சொன்ன பலன். யாராவது ஒரு தடவை கிருஷ்ணா அப்படிங்கிற நாமத்தை சொன்னா 3 நாமம் சொன்ன பலன். அப்போ ஒரு தடவை ராமான்னு சொன்னா 1000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன். அப்போ ஒரு தடவை யாராவது ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திரத்தை உச்சரித்தால் 16000 விஷ்ணு நாமத்தை சொன்ன பலன் அடைகிறாங்க. 16 முறை விஷ்ணு சகசரநாமம் சொன்ன பலன் அடைகிறாங்க. இன்னைக்கு தமிழ் கீதால பக்தர்கள்லாம் 16 மாலை ஜபிக்கிறாங்க. அப்ப கணக்கு பண்ணிக்கோங்க, அளவிட முடியாத நன்மை. பகவான் நாமத்தை சொன்னால் பகவான் மேல தூய அன்பு, கிருஷ்ண பிரேமம். மற்றதெல்லாம் பை ப்ராடக்ட் தான். நான் மோட்சம் அடைகிறது, அறியாமையிலிருந்து விடுபடுறது, பாவத்திலிருந்து விடுபடுறது, மீண்டும் பிறவா நிலை அடைகிறது, இதெல்லாம் பை ப்ராடக்ட், சைட்ல ஒரு பை ப்ராடக்டா வரும். த ஹோலி நேமோட அல்டிமேட் கோல் பியூர் டிவோஷன், லவ் ஆஃப் காட், தூய பக்தி தொண்டு. பகவானின் திருநாமம் தூய பக்தி தொண்டை தரக்கூடியது. அதனால வாழ்க்கையில ஒரு முறையாவது கங்கையில் நீராட வேண்டும். பகவானுக்கு புனித நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கும். யாரு தொடர்ந்து பகவான் நாமம் சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க கங்கையில குளிச்சுட்டே இருக்கிற மாதிரிதான். அடுத்தது, இதி வியவசித்ய ச பாண்டவேய பிராயோ பவோ பிரவேசாம் பிரதி விஷ்ணுபத்யாம் ததோ முகுந்தாங்கிரி மனன்ய பாவோ முனி பிரதோ முக்த சமஸ்த சங்கக. இவ்வாறாக தகுதியுள்ள பாண்டவ குலத்தவரான அரசர் யார் ஒருவரால் மட்டுமே பகவான் முக்தியை அளிக்க முடியுமோ அந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தம்மையே ஒப்படைத்து இறக்கும் வரை உபவாசம் இருக்க தீர்மானித்து கங்கை கரையில் அமர்ந்தார். இவ்வாறு முனி விரதத்தை ஏற்ற அவர் எல்லா உறவிலிருந்தும் பற்றிலிருந்தும் தம்மை விடுவித்துக் கொண்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்துல, சனாதன தர்மம் மிக அழகான ஒரு வாழ்வியல் முறை. நம்முடைய சனாதன தர்மம் இருக்கு இல்லையா, அது மிக அழகான ஒரு வாழ்வியல் முறை. 25 வயது வரைக்கும் மாணவர் வாழ்க்கை, பிரம்மச்சரிய வாழ்க்கை. 25 40 வயது வரைக்கும் இல்லற வாழ்க்கை. 40 45 வயது வரைக்கும் வனரப்பிரஸ்த வாழ்க்கை. 50 வயதுக்கு மேல சந்நியாச வாழ்க்கை. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில 50 ஆண்டு காலம் மீதி நம்மளுடைய டோட்டல் லைஃப் 100 வருஷம் வச்சுக்குவோம். இன்னைக்கு 100 வருஷம் யாரும் வாழ்றது இல்லை, அது ரெண்டாவது. 100 வருடம் எடுத்துக்கொண்டாலும் 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லறத்திலிருந்து வெளியேறி விட வேண்டும். 50 வயசு வந்துருச்சு, மெல்ல மெல்ல வீட்டை விட்டு வெளியேறி குடும்ப பொறுப்பு பையன்ட்ட ஒப்படைச்சிட்டு, நீ பாத்துக்கப்பா, நாங்க அப்படியே ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு பகவான் நாமத்தை சொல்லி நாங்க மீண்டும் பிறவா நிலை அடையணும். முக்தி அளிப்பவரான முகுந்தன், முக்திங்கிறது பகவான் மட்டும்தான் தர முடியும். முக்தி பிரதானாம் சர்வேஷாம் விஷ்ணுரேவ நசம் செய்யக. முக்தியை பகவான் மட்டும்தான், முகுந்தன், அதனால அவருக்கு முகுந்தன்னே பேர். முக்தியை முகுந்தன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால கண்ணா, நீ குடும்ப வாழ்க்கையெல்லாம் பாத்துக்க,
அப்பா அம்மா அப்படியே கொஞ்சம் பகவானுக்குள்ள சேவை பண்ணி எங்களோட மீது உள்ள காலத்தை பகவான் நாம சொல்லி நாங்க மீண்டும் பிறவா நிலை அடையணும். அதனால குடும்ப பொறுப்பெல்லாம் அப்படியே பசங்க பிள்ளைகிட்ட விட்டுட்டு 50 வயசு ஆச்சு, அப்படியே மெல்ல மெல்ல குடும்ப பொறுப்புகள்ல இருந்து, பௌதிக பற்றுல இருந்து, பௌதிக பந்தத்தை நம்மளை விடுவிச்சுக்கணும். இல்ல அவ்வளவுதான், மீண்டும் பற்பல பிறவி எடுக்க வேண்டியது வரும். குடும்பத்து மேல உள்ள பற்றுதல், மனைவி மேல உள்ள பற்றுதல், பிள்ளைகள் மேல உள்ள பற்றுதல், கணவர் இந்த பற்றுதல் தான் நம்ம அடுத்த பிறவி காரணமாகும். அதனால ஒரு குடும்பஸ்தர் மெல்ல மெல்ல அப்படி பற்றுதலை பகவான் இடத்துல மாத்தணும். அது எப்படி மாத்துறது? அது பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்படி தொடர்ந்து பகவான் நாமத்தை உச்சரித்து பகவான் தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டு மீண்டும் பிறவான் நிலை அடைய வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். மனித வாழ்க்கையின் லட்சியம் அதுதான், பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சென்றடைய வேண்டும். அதற்கு நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த மகாமந்திரம். हरे कृष्णा। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। ओके।